வெல்கம் வின் யூடியூப் சேனல் நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இன்றைக்கி மோட்டிவேஷன் கதைகள்லாம் பார்த்துட்ருக்கோம். அதே வகையில் தோல்வியிலிருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வீடியோவுக்கு 5 மோட் ஷாப்பிங் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்களோட வெப்சைட் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான அன்றாட எல்லா பொருட்களுமே நமக்கு கிடைக்கிது ஆன்லைனில். நீங்கள் போய் வீட்டில் இருந்தே உங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணி ஆன்லைன்லேயே உங்களுடைய பர்ச்சேஸை நீங்கள் பண்ணிக்க முடியும் 5 மோட்டில். ஓகே, வாங்க நம்ம தோல்வியிலிருந்து எப்படி மீள்வது என்பதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். தோல்வி சமாளித்தல், ஊக்கமளிக்கும் கதைகள், பின் அடைவுகளின் எழுச்சியூட்டும் கதைகள் பகிரப்படுகின்றன. தனிநபர் எவ்வாறு பின் அடைவுகளை சமாளித்து வெற்றியை அடைந்தார்கள் என்பதை காட்டுகிறது. தோல்வி என்பது பயணத்தின் இயல்பான பகுதி என்பதையும், உறுதியுடன் இருந்தால் கடினமான சவால்களையும் கூட வெல்ல முடியும் என்பதை பார்வையாளர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். தோல்வி என்றால் என்ன? ஒரு பொதுவான தவறான கருத்து. தோல்வி என்பது முடிவு. நிஜம். தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டு. தோல்வியை நீங்கள் அனுமதித்தால் அது மதிப்பு மிக்க ஆசிரியராக இருக்கும். J.K. ரவுலிங்கின் பயணம். ஹாரி பாட்டருடன் வெற்றியை காண்பதற்கு முன்பு வெளியீட்டாளர்களால் நிராகரிக்கப்பட்டார்கள். ஓப்ரா வின்ஃப்ரேவின் ஆரம்ப காலம் போராட்டங்கள், பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் டீன் ஏஜ் கற்பத்தை முறியடித்து ஊடக அதிபராக மாறுதல். எலான் மஸ்கின் தோல்விகள், டெஸ்லா மற்றும் ஸ்டார்போர்ட்ஸ் மூலம் வெற்றியை அடைவதற்கு முன் பல தோல்வி அடைந்த முயற்சிகள். பின் அடைவுகளில் இருந்து கற்றல். மேம்பாட்டிற்கான வடிவங்கள் மற்றும் பகுதிகளை அடையாளம் காண நம் தவறுகளை பகுத்தாய்வு செய்யுங்கள். தோல்விகளை வளர கற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக ஏற்றுக்கொள்ளவும். உங்கள் கண்ணோட்டத்தை தோல்வி என்பதிலிருந்து மின்னோட்டத்திற்கு மாற்றவும். தோல்வி என்பதிலிருந்து பின்னோட்டத்திற்கு மாற்றவும். மன உறுதியை உருவாக்குதல். வளர்ச்சி மனப்பான்மை வளர்த்து கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளவும் மாற்றியமைக்கவும். உங்கள் திறமையை நம்புங்கள். சுய இரக்கத்தை பயிற்சி செய்யுங்கள். கருணை மற்றும் புரிதலுடன் உங்களை நடத்துங்கள். ஆதரவளிக்கும் சமூகத்துடன் உங்களை சுற்றி வையுங்கள். தோல்வியை சமாளிப்பதற்கான செயல் நடவடிக்கைகள். யதார்த்தமான இலக்குகளை அமைத்து அவற்றை சிறு படிகளாக உடைக்கவும். உங்கள் வளர்ச்சியை ஆதரிக்க வழிகாட்டிகளையும் வளங்களையும் தேடுங்கள். எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் உங்கள் வெற்றிகளை வழியில் கொண்டாடுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றையோடைய மோட்டிவேஷன். ஓகே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல்ங்கிற பட்டனை தட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் கதைகளும் தன்னம்பிக்கை கதைகளும் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம சேனலுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். 5 மோட் ஷாப்பிங் அப்படிங்கிறவங்க தான் நம்ம இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.